வணக்கம் அவர்களே. சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளராக இருக்கின்ற அனேஸ் கலமர் அப்படின்ற பெண்மணி தனது தென்னாசிய பயணத்தின் ஒரு கட்டமாக முல்லைத்தீவில் இன்று ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். இந்த மே 18 இன்று நடந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்களோடு சேர்ந்து அவரும் மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். பிரான்ஸை சேர்ந்தவரான அனேஸ் கலமர் 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் தென்னாசிய பிராந்தியத்தின் தனது முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் பலியுண்ட முள்ளிவாய்க்கால் பகுதியை சென்ற அவர் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்த மே 18 நினைவுகள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சர்வதேச மன்னிப்பு சபையே தெரிவித்திருக்கின்றது. இப்படி செஞ்சது அங்கே அந்த கூட இந்த மிகப்பெரிய அளவில் மக்களை ஒரு உணர்ச்சி பூர்வமாக செய்வதோட சில நம்பிக்கைகளையும் தூவி சென்றிருக்கின்றது. பார்க்கலாம் அந்த நம்பிக்கைகள் எதற்குரிய பலன் கிடைக்குமா, இல்லைன்னா 10ஓட 11 இவங்களும் அந்த லிஸ்ட்டில் சேருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.